அகில சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரண்டு தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கின் பல அமெரிக்க நிலைகளை ஒரே அதிரடியாக ஈரான் நடத்திய தாக்குதல்கள் குறித்து விரிவான செய்திகளை பார்வையிட்டிருந்தோம். இன்றைய நாளிலும் இரண்டு தரப்பிலும் பரஸ்பர தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவு பதற்றம் மீண்டும் மத்திய கிழக்கில் தொற்றிக் கொண்டுள்ளது. எங்கே முன்பை போல ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு நேரடியான முழு அளவிலான யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்பதுதான் அனைவருடைய அச்சமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்க தாக்குதல்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது, இரண்டு தரப்பிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் சேத விவரங்கள் குறித்து விரிவான பார்வைகளையும் தொடர்ச்சியான செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் நேற்றைய தினம் குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமான், ஜோர்டான் என பல நாடுகளில் இருக்கும் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து பாரிய அளவிலான தாக்குதலை மேற்கொண்டார்கள். அந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதம் குறித்து நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம். இந்த ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் மிக முக்கியமான அராக் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 40 மெகாவாட் நியூக்ளியர் வசதிகள் கொண்ட ரியாக்டர்கள் அணு உலைகள் மீது பெரிய அளவிலான தாக்குதல் அமெரிக்காவினால் நடத்தப்பட்டிருக்கின்றது. அணு உலைகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் கூட அணு உலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மற்றும் பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈரானிய தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் மற்றும் ஈராக் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய அஸ்வாஸ் விமான நிலையம் ஆகிய பகுதிகளும் அமெரிக்காவினால் தாக்கப்பட்டிருக்கின்றன. சில ஏவுகணைகளும் தாக்குதல் நடத்தப்பட்ட ட்ரோன்களும் ஈரான் வான் பாதுகாப்புகளால் இடைமறிக்கப்பட்டாலும் கூட பல ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து அந்த பகுதியில் பாரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரான் தாக்குதலுக்கு அமெரிக்கா கொடுத்த பதிலடி. அமெரிக்கா இந்த தாக்குதல்களை ஈரானின் கடலோர நகரங்களை சுற்றி வளைத்து நடத்திய பின்னர் ஈரானும் இன்றைய தினம் 4வது சுற்று, நேற்று 2 தினங்களாக 3 சுற்று தாக்குதல்கள் முடிவடைந்த பின்னர் ட்ரூ பிராமிஸ் 4வது அலை என்று மிகப்பெரிய அளவில் அமெரிக்க தளங்கள் மீண்டும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் அமெரிக்காவை தாக்குகின்றார்கள். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல். மீண்டும் ஈரானில் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தலைமையகம், இது ஏற்கனவே பல தடவைகள் ஈரானால் தாக்கப்பட்ட தலைமையகத்தில் இதற்கு முன்பு கண்காணிப்பு மையங்கள், ட்ரேடார் நிலையங்கள் அழைக்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்க இராணுவம் சேமித்து வைக்க வெடிமருந்து கிடங்குகள் பாரிய அளவில் தீப்பற்றி எரிந்துள்ளதான செய்திகளை பஹ்ரைன் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் சாதாரணமாக அந்த முகாமில் தீ விபத்து ஏற்படுவதற்கும் ஏவுகணைகள் தாக்கி தீ விபத்து ஏற்படுவதற்கும் ஒருவேளை ஆயுத கிடங்குகளில் தீ பற்றியிருந்தால் எவ்வாறு தீ கொழுந்துவிட்டு எரியுமோ அவ்வாறு மிகப்பெரிய அளவிலான ஒரு தீச்சுவாலைகளை பார்த்திருப்பதாக மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய தளம் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. அதேபோல குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது மீண்டும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினமும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவின் லாங் ரேஞ்ச் ஏவுகணை அமைப்புகள், நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை அமைப்புகளான M142 கைமாஸ், MGM140 ATMCMS கூறக்கூடிய இந்த நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன என்ற செய்தியை IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று குவைத் தரப்பில் செய்தி வெளியிடப்பட்டாலும் கூட ஈரான் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்தைய செய்தி புதுப்பிப்புகள் IRGC தங்களுடைய தாக்குதல்கள் குறித்தும் அந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிடுவார்கள். அவ்வாறு வெளியிடப்பட்ட செய்தியில் குவைத்தில் 6 அமெரிக்க இராணுவத்தினர் இறந்திருக்கலாம் என்றும் இதில் 2 முக்கியமான விமானப்படை அமெரிக்க இராணுவத்தின் அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். துல்லியமாக அமெரிக்க இராணுவத்தினர் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளை தாக்கியதில் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை IRGC தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா இதை உடனடியாக மறுத்திருந்தாலும் கூட உள்ளூர் குவைத் ஊடகங்களின் தகவல்களின்படி ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அந்த தளத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வண்டிகள் விரைவாக வெளியேறியதை உள்ளூர்வாசிகள் பார்த்திருக்கின்றார்கள். தற்போது இது சமூக ஊடக யுகம், தொழில்நுட்ப யுகம். எதை மறைத்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள், வீடியோ பதிவுகளில் உண்மை தெரிந்துவிடும். உடனடியாக குவைத் அமெரிக்க படைத்தளத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வண்டிகள் சென்றதால் அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்திருக்கலாம் அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் பஹ்ரைன், குவைத் தளங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
ஏற்கனவே கத்தார், ஓமன், ஜோர்டான் நாட்டினுடைய தளங்கள் நேற்றைய தினம் தாக்கப்பட்டாலும் இன்று குவைத், பஹ்ரைன் 2 நாடுகளுமே இலக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து தெற்கு ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தின் மேற்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் MQ-9 ஆளில்லா உளவு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் மோதல் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் இன்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா செயற்படுவதாகவும் தங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை அமெரிக்கா மீறிவிட்டார்கள், அமெரிக்கா எங்களுடைய முதுகில் குத்திவிட்டார்கள் என ஐநாவுக்கு ஒரு அறிவிப்பு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தங்கள் நிலைகளை அமெரிக்காவுக்கு வழங்கி தங்கள் மீதான தாக்குதலுக்கு இடமளித்தமைதான் இந்த நாடுகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு காரணமே தவிர இந்த நாடுகளை கட்டாரையோ, குவைத்தையோ, பஹ்ரைனையோ, எமிரேட்ஸையோ, ஓமானையோ தாக்கும் வண்ணம் எங்களுக்கு துளியும் கிடையாது என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கா எவ்வாறு ஈரானினுடைய இந்த கோரிக்கையில் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகி சென்றார்கள், இந்த கார்முஸ் நீரிணை விவகாரம் கப்பல்கள் ஏன் தாக்கப்பட்டது என்பது குறித்து நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருக்கின்றோம். எனவே அது குறித்து பார்க்காத நண்பர்கள் இந்த கார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்கா சொன்ன விடயத்தை தங்கள் வாக்குறுதியை கடைபிடிக்கவில்லை என்பது என்ன என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக நேற்றைய காணொளியை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். ஈரான் ஐநாவுக்கு கூறியிருக்கின்றார்கள், எந்த நாட்டையும் தாக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது, ஆனால் எங்களை தாக்கும் எதிரி அமெரிக்கா அந்த நாடுகளில் இருக்கும் தளங்களை பயன்படுத்தி எங்கள் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்துகின்ற போது எங்களை தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். எனவே இந்த தாக்குதல்கள் அனைத்துமே தற்காப்பு சார்ந்த தாக்குதல்கள் என்பதை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் கார்முஸ் நீரிணையை மூடிவிட்டதாக ஈரான் குறிப்பிடுகின்றார்கள். கார்முஸ் நீரிணை திறந்தே இருக்கின்றது, அதில் அனைவரும் பயணம் செய்ய முடியும் என ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் கடல்சார் கண்காணிப்பு அமையம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இன்றைய தினம் கார்முஸ் நீரிணை முற்றாக வெறிச்சோடி காணப்படுகின்றது. எந்த ஒரு கப்பலும் இந்த ஈரான் அமெரிக்க மோதல் காரணமாக கார்முஸ் நீரிணை வழியாக செல்லவில்லை என்பதை கடல்சார் போக்குவரத்து கண்காணிப்பு மையம் உறுதிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு கப்பல் போக்குவரத்து கார்முஸ் நீரிணையில் முடக்கப்படுவது தொடர்ந்தால் நிச்சயமாக கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவில் உயர்வை சந்திக்கும். உலகம் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி நோக்கி செல்லக்கூடிய ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை பதிவேற்றக்கூடிய இந்த நேரத்தில் சற்று முன்னர் வெளியான தகவல்களின்படி கச்சா எண்ணெயினுடைய விலை 5% உயர்வடைந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. 2 தினங்கள் கார்முஸ் மூடப்பட்டதற்கு 5% உயர்வடைந்து விட்டால் இன்னும் ஒரு வார காலத்திற்கு 10 நாட்களுக்கு கார்முஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டால் நிலை மிக மோசமான ஒன்றாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய லண்டன் பாலத்தில் பாலஸ்தீன கொடிகளை ஏந்திய மக்கள் அநியாயமாக எந்த விசாரணைகளுமின்றி இஸ்ரேலுக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீன கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய துன்புறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனில் பாலஸ்தீன கைதிகள் மிக மோசமாக உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அங்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். எனவே அவர்கள் அவ்வாறு நடத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பாலஸ்தீனத்தின் மிக முக்கியமாக இந்த காசாவில் போர் நடைபெற்ற போது போர்க்களத்திற்கு நடுவே மக்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவம் செய்த மருத்துவர் காசம் அபு ஷபியாவையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் அவர் ஆஸ்திரேலிய சிறைகளில் மோசமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றார், அவரையும் விடுதலை செய்யுங்கள் என லண்டன் பாலத்தில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பேரணி நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த பேரணி இடம்பெற்றிருக்கின்றது. எவ்வாறு போராட்டங்கள் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்கள் குறித்து உலகளவில் இடம்பெற்றாலும் கூட இன்றைய தினமும் இஸ்ரேலிய இராணுவம் காசாவின் பல பகுதிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். என்ன காரணம், எதற்காக நடத்துகின்றார்கள், யாரை தேடி நடத்துகின்றார்கள் என்று எதுவுமே கிடையாது. கண்மூடித்தனமாக திடீரென காசாவில் மக்கள் செறிவான பகுதிகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். விமான தாக்குதல், ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் என பல மணி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் 5 முதல் 8 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதில் மத்திய காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 வயது சிறுமி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். பாருங்கள், பாலஸ்தீனத்துக்குள் நினைத்த நேரம் யாரையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளலாம்.
எந்த நேரத்தில் எந்த இடத்திலும் விமான குண்டுவீச்சு நடத்தலாம், ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம். எந்த ஒரு காரணமும் சொல்லாமலே எந்த ஒரு பாலஸ்தீனரையும் இஸ்ரேலிய இராணுவம் நடு இரவில் சென்று கூட அவர்களுடைய வீட்டில் கைது செய்து சென்று விடலாம். இதெல்லாம் எந்த வகை நியாயம்? காசா மக்களுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் உலகம் கொடுக்கக்கூடிய நியாயம் இதுவாகத்தான் இருக்கின்றதா? இஸ்ரேலினுடைய இந்த அடாவடித்தனங்களை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது. காசாவில் மீண்டும் தன்னுடைய இனவரி ஆட்டத்தை காசாவிலும் மேற்கு கரையிலும் இஸ்ரேல் தற்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான விரிவான தகவல்களை இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம். பங்களாதேஷில் கடந்த 4 தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 51 பேர் இந்த 4 நாட்களுக்குள் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தலைநகர் டாக்கா உட்பட நாட்டின் பெரும்பகுதியை திடீரென தாக்கிய வெள்ளம், மண் சரிவு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளையும் குடியிருப்புகளையும் இழந்து விட்டார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் அங்கே கூறப்படுகின்றது. இறுதியாக ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நேற்றைய தினம் இரவு உக்ரைன் நடத்திய மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மிகப்பெரிய சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 1 மாத காலமாகவே ரஷ்யாவினுடைய உட்கட்டமைப்புகள், எரிவாயு கிடங்குகள், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் சேகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து உக்ரைன் நடத்தும் தாக்குதல் ரஷ்யாவுக்கு பாரிய தலைவலியாக மாறியிருக்கின்றது. பல பகுதிகளில் மிகப்பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆழ ஊடுருவி உக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தாக்குதல் காரணமாக கிராஸ்னோர்டர் பகுதிகளில் எண்ணெய் ஆலைகள் மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்குள் தீப்பிடி தெரிந்துள்ளன என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகரங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.